நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே. இந்த மகிமையின் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். தகப்பனே தகப்பனே தகப்பனே, உங்க பிள்ளைகளாய் வாழ்வது எத்தனை மகிமையும் பாக்கியமுமானது. கண்ணின் கருவை போல பாதுகாக்கும் அன்பின் தெய்வமே, சகல தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காக்கும் அன்பின் தெய்வமே, நன்றியோடு 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 சோதரிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் கூட அப்பா என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுவீராக. வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக. ரேமா வார்த்தைகளாய், மகிமையின் வார்த்தைகளாய், அற்புத வார்த்தைகளாய், என் தகப்பனே பரலோக மன்னாவாய், மகிமையின் வார்த்தைகளாய் தகப்பனே, எங்கள் பலனாய், எங்கள் சுகமாய், எங்கள் ஆரோக்கியமாய், எங்கள் மேன்மையாய், எங்கள் பாதுகாவலாய், எங்கள் அரணாய், எங்கள் கோட்டையாய், எங்கள் செழுமையாய், எங்கள் கொழுமையாய், எங்கள் ஆரோக்கியமாய், மேன்மையும் மகிமையுமாய், எங்கள் ஞானமுமாய், என் தகப்பனே வார்த்தைகள் இறங்கி நிரப்புவதாக. வார்த்தைகள் இறங்கி நிரப்புவதாக. நன்றி அப்பா, நன்றி. நீங்க பேசுங்க அப்பா, உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். நீங்க பேசுங்க, உங்க வார்த்தைகளே, உங்க சத்தமே துணிக்கட்டும். நீங்க மாத்திரம் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜூன் 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைய வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13, 14 இறை வசனங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நான் தேற்றுகிற அந்த தேடுதலை நீங்க காணும் போதே உங்க இருதயம் எல்லாம் களி கூறும். உங்கள் எலும்புகள் எல்லாம் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது என் கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். மீகா 7:15 எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நன்றியப்பா, வார்த்தைகளின்படியே நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பாதுகாவல்களும் அப்பா என் தகப்பனை நிறைவாய் இறங்கி நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, glory, ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, பாருங்களேன், நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? என் தாய் என்னை தேற்றுவது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆற்றுவேன் தேற்றுவேன் பாருங்க. ஒரு தாயை போல கூட சொல்லல, ஓன் தாயை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைக்கு நாயை நம்ம ரொம்ப கொஞ்சம் இழிவான பிராணிகளாக தான் பார்ப்போம். நாயை, காகத்தை, அப்படி சில பிராணிகள் வச்சிருக்கோம். ஆனா அதுங்க கூட அது குட்டிகளை அதோட குட்டினா அது அவ்வளோ விசேஷமா பாதுகாக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அதோட அன்பு. அந்த பல்ல வச்சு அந்த வாயை வச்சுதான் அது
கவிட்டு போய் வேற இடத்துலலாம் வைக்கிது. ஆனா அதுகளுக்கு சேதம் இல்லாம அழகா தூக்கிட்டு போய் வைக்கிது. அதே மற்றவங்களை குலைக்கும் போது கடிக்கும் போது பார்த்தா அது வேற ஒரு வித்தியாசமா அப்படி பண்ணுது. அது வாயை பார்க்கறதுக்கே பயமாக தான் இருக்கு இல்ல. அந்த மாதிரி அது தனக்குட்டி அப்படின்னா அதுக்கே எவ்வளவு ஒரு கரிசனை வருது. இல்லையா? அதுக்கு சேதப்படாத மாதிரி அவ்வளவு அழகா பிடிச்சிட்டு போகுது. அதே வாயில அதே பல்லு அதே வாயை வச்சுட்டு. இல்லையா? இல்லையா? உண்மைக்கு ஒரு நாயெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. அதுவே பாம்பு பல்லாவ மாதிரி இருக்குது. ஆனா அது அந்த 6-7 குட்டிகளுக்கு அது பால் கொடுத்துட்டே இருக்குது. ஆச்சரியமா இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மிருகங்களுக்கே, அதுவும் நம்ம ஒரு சும்மா அற்பமா நினைக்கிற ஒரு மிருக ஜீவனுடைய இருதயத்திலேயே அந்த அளவு அன்பு இருந்தா, அப்ப மனிதர்களாகிய நம்ம தாய் பெற்ற தாயோட இருதயத்துல அந்த அன்பு அவங்க பிள்ளைங்கன்னு வரும்போது அந்த அன்பு எவ்வளவு அதிகமா இருக்கும்பா. அந்த மாதிரி அன்புல நான் நேசிப்பேன். உன்னைக்கு ஒரு முறை அந்த காக்கா கூடு வச்சு அது குஞ்சுங்களை பொறிச்சு அது பராமரிக்கும் போது உண்மைக்கு பார்க்கும்போது சில நேரம் சிரிப்பாக தான் இருக்கும். அது கண்ணால் கரையேறும் அப்படி இருக்கும். அது வாயை திறந்து அது வாய்க்குள்ள மட்டும்தான் சிவப்பா இருக்கும். ஆனா அந்த குஞ்சுங்க அது அந்த அளவு பாதுகாத்துங்க. பக்கத்துல யாரும் சுத்தி முத்தி கூட எங்கேயும் மேலே ஏறிடக்கூடாது. அப்படி அப்படி இன்னும் கோபம் சருன்னு அப்படி பறந்து வருது. எந்த அளவுக்கு அதுங்க அதோடைய குழந்தைங்க மேல அவ்வளோ பிரியமும் அக்கறையும் பாதுகாக்கிற அக்கறையுமா இருக்குது. அலையிலுயா காக்கைக்கே அதோட கொஞ்சம் அலையிலுயா அந்த அளவு அதோட குழந்தைன்னும் போது அவ்வளோ பிரியமும் மேன்மையும் அப்படி மகிமையும் அதுக்கு அவ்வளோ பிரியமா இருக்குது. ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் தாய் உன்னை ஆட்சி தேற்றுனா எப்படிப்பா, நான் அப்படி ஆட்சி தேற்றுவேன். அல்லேலூயா. எருசலேமில, ஏன் சபையில, ஏன் சமூகத்துல, ஏன் பிரசனத்துல, ஏன் ஆலயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆட்சி தேற்றப்படுவீங்க. அதை பார்க்கும் போதே உங்க இருதயம் எல்லாம் அப்படியே களி கூர்ந்து மகளும் களி கூறும். உங்க எலும்புகள் எல்லாம் அப்படியே பசு புள்ள போல அப்படி செழிக்கும். அப்படி இந்த தேவனுடைய கரமே உங்களிடத்துல விளங்கும். சத்துருக்களிடத்தில் தேவனுடைய சிரமம் விளங்குங்கிற. அல்லேலூயா. தான் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல எந்த அளவு அக்கறையும் கரிசனையும் அதே அன்புதான் தான் பிள்ளைகள்கிட்ட காமிக்கும் போது அது அன்பின் வெளிப்பாடு. அந்த பிள்ளைகளுக்கு தொல்லையோ சேதமோ தீமையோ செய்யற மாதிரி இருக்கிற ஆளுகிட்ட அது காமிக்கிற அந்த கோபம் வெறி பாருங்க, அது அது பிள்ளைகள் மேல வச்ச அன்பு. ஆனா அது சத்துருக்களுக்கு எப்படி இருக்குது? அது எதிர்ப்பும் அப்படியே பயங்கரமா தான் இருக்குது. அதுதான் நம்ம மாற்றோம். அந்த சங்கீதம் 18 முழுவதும் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர் பிள்ளைகள் அவர் மூடி மறைத்து பாதுகாக்கிறாராம். என் தயாபரர், என் கோட்டை, ஏன் அரண், ஏன் கேடகம், ஏன் தஞ்சம், ஏன் துருவம் அப்படிங்கிறார். என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என்னோட கூடவே இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை திடப்படுத்துகிறார். நான் அவரை நம்பி ஒரு சேனைக்குள்ள கூட பாய்ந்து போவேன். என் கரத்தை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார். என் புயங்களால பெங்களூரில் கூட வளையும்படிக்கு என்னை பலசாலியா மாற்றுகிறார். அல்லேலூயா. சத்துருக்களின் பிடரி ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, சத்துருக்களை என்ன பண்றாரு? அழித்து தாழ்த்தி தரை மட்டும் தாழ்த்தி இல்லாம ஆக்குறார். நமக்கு இருக்கிற ஒரே சத்துரு யார் தான்? சாத்தான் மட்டும்தான். மாம்சத்தோட ரத்தத்தோடு நமக்கு போராட்டமே இல்லை. எந்த மனிதர்களுக்கும் நம்மளுக்கு எதிரிகளும் இல்லை, சத்துருக்களும் இல்லை. அல்லேலூயா. துதிப்பா, நீ துதிப்பா, என்ன மகிமைப்படுத்து. அதான் பார்த்துட்டே வரோம். தேவனை துதிக்கிற துதியால நிரப்பிட்டாலே அற்புத மண்டலங்களை நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். ஆமென். அல்லேலூயா. உண்மைக்கு ஆச்சரியமா என்ன 4 வார்த்தை நம்ம நன்றி தானே சொன்னோம். ஆண்டவருக்கு நன்றி தானே சொன்னோம்.
இந்த கண்ணீரோட நன்றி சொல்ல முடியாத சூழ்நிலையிலையும் தேவனே இரக்கம் பாராட்டுங்க, நீங்க இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி, எந்த சூழ்நிலையும் நீங்க நன்மையா மாற்றி தருவீங்க, நன்றின்னு சொன்னோம். எப்படி ஆண்டவர் சட சட சடன்னு அப்படியே தலைகீழா மாற்றி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அற்புதங்களும் அதிசயங்களுமா தான் இருக்குது. யோசபாத் ராஜா அவர் சேனைக்கு முன்பாக கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்கிறதுக்கு ஒரு ஆசாரிய கூட்டத்தை கொயர முன்னாடி அனுப்புறாங்க யுத்தத்துக்கு. யுத்தத்துக்கு மிஞ்சிக்கு முன்னாடி கொயர் போகுது, எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது. இத்தனைக்கும் 3 நாட்டு ராணுவம் எதிர்ல நிக்குது பாருங்க. இவங்க துதி செய்ய தொடங்கின உடனே, அல்லேலூயா, அல்லேலூயா, போன வாரத்துல தான் தியானிச்சோம். துதி செய்ய தொடங்கின உடனே அங்க பாருங்க அப்படியே எதிரிகளுக்குள்ள சலச்சலப்பு, ஒருத்தன் வெட்டி ஒருத்தன் மடிஞ்சு போறான், ஒருத்தன் கூட மீதியா இல்லை. அல்லேலூயா. பாருங்க, தேவ பிள்ளைகள் அவங்கள போய் சேதப்படுத்தல, தேவனே யுத்தங்களை நடப்பித்து அவங்களுக்குள்ளேயே சலச்சலப்பை உண்டாக்கி போடுறாரு. நீ தானே அவனுக்கு எதிராக கூட்டம் கூடி. எந்த அளவு உங்களுக்கு இருதய கடினம் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒரு நாட்டை தாக்குறதுக்கு நம்மளுக்கு 3 நாடு ராணுவமே சேர்ந்து போறமே யோசிக்கவே இல்லை. அப்படி தைரியமா துணிகரமா அப்படியே மொத்தமா ஒண்ணு இல்லாம ஆக்கி மொத்தமா அடிச்சு மொத்தமா கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்துக்கு தேவன் பாருங்க, அவர் பிள்ளைகள் கிட்ட யுத்தத்தை அவர் பிள்ளைகள் கிட்ட கூட வர விடல, தூரமாவே முடிச்சு போட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அப்படிதான் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை 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 காரியங்கள். ஐயோ, நம்மளை அமுக்கி போட்டுருமோ, முழுகடிச்சிருமோ, இல்லாம வைக்கிறோமோ, முடிஞ்சு போச்சோ அப்படின்ற மாதிரி எத்தனை வந்துச்சு நம்ம வாழ்க்கையில. இது வரைக்கும் எத்தனை மேடு பள்ளங்களை நம்ம பார்த்தோம், கரடு மேடுகளை பார்த்தோம், எத்தனை பாலைவனங்களை தாண்டி வந்தோம், எவ்வளவு காரியங்கள். நம்ம நன்மைகளும் நன்மையான ராஜபாதைகளிலும் நிறைய வந்திருக்கோம். சில கடக்கவே முடியாதுன்ற அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்ற பாதைகளையும் தாண்டி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கிருபையா பாருங்க, தேவன் அத மழை போல வந்தது அப்படியே மழை போல போயிடுச்சுன்ற மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அப்படியே நம்மள ஆசீர்வதித்து உயர்வா உயர்வா மேன்மையா மகிமையா கிருபையா தயவா நடத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 18 6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆபத்துல, ஏன் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஏதோ ஒண்ணு நமக்கு உடனே அந்த நேரத்துல நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போது அந்த சத்தம் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. எந்த அளவு வேகமா, எந்த அளவு மும்முரமா, எந்த அளவு அக்கறையா, எந்த அளவு கரிசனையா, எந்த அளவு தீவிரமா தேவன் கிரியைகளை நடப்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். நேர ஸ்ட்ரெயிட்டா நம்ம சத்தம், அதுவும் அபய சத்தம், நெருக்கத்தின் நேரத்துல, தேவையின் நேரத்துல, பிரச்சனை நேரத்துல நம்ம தெய்வமே இயேசுவே அப்படின்னு கூப்பிடுற அந்த சத்தம் அவர் ஆலயத்துல இருக்கிற அந்த மகிமையின் தேவனானவருடைய செவிகள்ல போய் கேட்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஆன்லைன் போற மாதிரி. ஆமென், அல்லேலூயா. என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென், அல்லேலூயா. அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டா, அவ்வளோ வேகமா, அவ்வளோ வீரியமா நம்ம கூப்பிடுற அந்த விண்ணப்பத்தின் சத்தம், அபய சத்தம், எனக்கு இயலதையே, எனக்கு உதவி வேணும், நான் எனக்கு உதவி வரும், என் கண்களையாகிய என் தேவனிடத்தில் என் கண்களை உயர்த்துகிறேன், என் கரங்களை உயர்த்துகிறேன் அப்படின்னு நம்ம கூப்பிடும் போது அந்த சத்தம் எப்படி போகுது? அவர் ஆலயத்துல போய் அவருடைய செவிகளில போய் ஏறுதான். இப்ப என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிப்போமே.
தேவன் நம்ம சத்தம் அவ்வளவு தீவிரமா போகுது. தெய்வம் பாருங்க எந்த அளவு செயல்படுறாரு. நம்ம அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மேல தேவன் வைத்த அந்த அன்பு நமக்கு எது பிரச்சனையா இருக்கிறோ அதை நோக்கி எப்படி போகுது, எந்த அளவு போகுமா, எந்த அளவு தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போகுது. அப்படியே அவர் எந்திரிக்கிறாராம், பூமியை அசைந்து அதிர்தான். அந்த அளவு வேகத்தோட பராக்கிரமத்தோட அவர் நமக்காக செயல்படும்படி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்களும் குலுங்கி அசைந்தது. அவர் கோபமே பெரிய பெரிய மலைகளெல்லாம் பர்வதங்கள்னு சொல்லுவோம். அவரோட அஸ்திவாரங்களே குலுங்கி அசைந்தது. மலை அடிவாரம் எப்பயுமே ரொம்ப அகலமா ரொம்ப பெருசா இருக்கும். மழை போக போக போகதான் அப்படியே குறுகலா போகும். மலை உச்சிகள் போகும்போதுதான் குறுகலா போகும். எத்தனையோ மலை உச்சிகள்ல எவ்வளவு பட்டணங்கள் இருக்குது. நம்ம தேசத்துலயும் இருக்குது, அநேக தேசங்கள்ல இருக்குது. அநேக தேசங்களே மலைகளின் உச்சிகள்ல இருக்கிற தேசங்களா கூட இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பட்டணமே பெரிய பட்டணமே ஊரே ஒரு தேச அளவே மலைகளின் உச்சிகளிலேயே இருக்க முடியும்னா அப்ப அந்த அஸ்திபாரங்கள் இன்னும் எவ்வளவு பெருசா இருக்கும். அதை விட எத்தனையோ எத்தனையோ மடங்கு பெருசா தான் இருக்கும். அதுவே குலுக்கி அசைதான் அவருடைய கோபத்தினால. நம்ம என்ன சொல்ல வராது, தேவன் அந்த அளவு வீரியமா உன் சார்பில் நான் எழும்புறேன் பாங்குறேன். தன்னுடைய குட்டிகளுக்கு குஞ்சுகளுக்கு ஒரு போராட்டம்னா அந்த தாய் பறவையோ அந்த தாய் மிருகமோ அப்படி எந்த அளவு உண்மைக்கு குட்டி குருவி, அந்த பட்டன் குருவி, சிட்டுக்குருவி, அது கூடு வச்சு குஞ்சு பொறிச்சிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம கட்டி வச்சிருக்கிற அட்டை பெட்டிக்குள்ளதான் அது வச்சிருக்குது. ஆனா நம்மளையே ஏறி பார்க்க விட மாட்டேங்குது. அவ்வளவு கவனமா எங்கதான் இருக்குதுங்க, எப்படிதான் போய் எதை தேடிட்டு வருதுங்கன்றது ஆச்சரியமா தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, பார்த்தா பெரிய அம்மாவையும் காணும் அப்பாவையும் காணும், கொஞ்சம் எட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டெப்பு தான் அது, பெட்டி வரைக்கும் முடியல. சும்மா அதுக்கு மேல இன்னும் ஒரு 3 ஸ்டெப் இருக்கும். ஒரு ஸ்டெப்ல போய்க்கும் போதே 2 வெண்டிலேஷன் அப்படியே ஃபிளைட்ல வந்து நிற்கிற மாதிரி அப்படி நிற்கும். சைடு வந்து நிற்கும். யாரு என்ன ஏன் உனக்கு என்ன தெரியுது வேலை அப்படின்ற மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களதான் பார்க்க வரலப்பா, நான் இங்க வேலை பார்க்குறேன்ற மாதிரி எங்கேயாவது ஒன்று செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த அளவு கரிசனையா இருக்குது. நைட்டு எந்த நேரம் நம்ம எந்திரிச்சு போனாலும் பாத்ரூம் கூட தான் கட்டி வச்சிருந்துச்சு. பார்த்தாக்கா ஒரு குருவி மட்டும் அந்த பைப் லைன் மேலேயே அப்படியே உட்காந்துட்டே போகும். எந்த நேரம் போனாலும் அது மாறி மாறி இருக்குமோ இல்ல ஒரு பறவைக்கு ஒரு டியூட்டன் எப்படி போட்டிருப்பாங்களோ அவங்க கணக்கு நமக்கு தெரியல. ஆனா ஒரு பறவை கண்டிப்பா அப்படி இருக்கும். போனோமா நம்ம கதவை திறக்கிற அந்த சவுண்டுக்கே அப்படியே ஒரு கண்ணை தூக்கி பார்க்கும். ஓ, நம்ம தான் வராங்க, உடனே அப்படியே மூடிட்டு கம்மி இருக்கும். ஆச்சரியம். ஆனா ஒரு முறையும் திறந்து பார்ப்போம் கண்ணை, யாரு உள்ள என்டர் ஆகுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு ஆச்சரியமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசலாம் எங்க போனாங்கன்னே தெரியல, அவங்க பண்ணி போயிருக்கிறாங்க, அவ்வளவுதான் கிளம்பிடுறாங்க. எந்த அளவுக்கு கருத்தா உண்மைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ குட்டியோண்டு பறவை இது இவ்வளவு கண்ணு நிறுத்தமா அதோட சந்ததிகளை பாதுகாக்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குணாதிசயங்கள்லாம் அந்த ஜீவராசிகளுக்குள்ள யார் வச்சது? தெய்வம் தான் வச்சிருக்குது. அது அவருடைய குணாதிசயம். அதனாலதான் அது அப்படி பாருங்க, அப்படியே பழகி அடுத்தடுத்த சந்ததி பெருகிட்டே இருக்குது. அப்ப நமக்குள்ள அந்த பாசத்தை வைத்தவர், ஒவ்வொரு ஜீவன்களுக்குள்ளேயும் அந்த பாசத்தை வைத்தவர், அவர் நிறைவானவர். அவருக்குள்ள இருக்க அந்த நிறைவுல இருந்து துளிகள் தான் நமக்கு கொடுக்குறாரு. அதுவே இவ்வளவு பிரமிப்பா நமக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்குதுன்னா அப்ப அவர் அன்பை காமிக்கும் போது அது எப்படிதான் இருக்கும்?
அதான் சொல்றார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம அவையில் சத்தம், நம்ம நெருக்கத்துல ஏதோ ஒரு சத்தம், ஒரு விண்ணப்பத்தின் சத்தம், தெய்வத்தை நோக்கி நம்ம கூப்பிடுற அந்த சத்தம், அவர் நேரவே ஒரு ஆலயத்தில் இருக்கிற ஒரு செடிகள்ல ஏறணும்னு அவர் அப்படி எழுப்புறோம், பூமியே அசைதான், அவர் கோபம் பாருங்க, பர்வதங்களின் அசைவானங்கள் கூட குழுங்குற அளவுக்கு அவர் அப்படி எழுப்புறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம பாதுகாக்கிறதுக்கு, நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த அளவு அக்கறையும் கரிசனையோடனும் தேவன் இருந்துட்டே தான் இருக்கிறார், செயல்பட்டுட்டே தான் இருக்கிறார். அதனாலதான் நம்ம நிர்மூலமாக நினைத்து இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்கள் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் சத்தங்களை கொண்டு பறந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு கோபத்துல நாசிலிருந்து புகை எழுப்பிச்சான், அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. அவர் வார்த்தையை பட்சிக்கிற அக்கினி தான், பட்டயங்கள் தான், இருபுறமும் கருக்கான, எந்த பட்டயத்தை பார்க்கிறோம் கருக்கான பட்டயங்கள் தான். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், அவர் வாயிலிருந்து அப்படியே அக்கினி பட்டயங்கள், இருபுறமும் கருக்கான பட்டயங்கள் அப்படியே பாய்ந்து அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அவர் பேசுற அந்த பேச்சின் சத்தமே அப்படிதான் இருக்குது, சத்துருக்களை அழிச்சு போடுறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. கேருவின் மேல ஏறி வேகமா போனாராம், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தாராம். நமக்கு தீர்வு உண்டாக்குறதுக்கு, விடுதலை கொடுக்கறதுக்கு, சத்துருவை அழிச்சு போடுறதுக்கு எந்த அளவு வேகமும் தீவிரமா தெய்வம் செயல்படுறேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ நாள் ஆகும்பா, வருஷம் ஆகும்பா, நீ கொஞ்ச நாள் கஷ்டப்படு, நல்லதுதான் அப்படின்னு பாடுபடு, வேதனைப்படு எல்லாம், அப்புறமா நான் எனக்கு ஒரு நாள் வச்சிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கேன், அந்த காலம் நல்ல காலம் வரட்டும் அப்படின்லாம் ஆண்டவர் இல்லை. பாருங்க, நம்ம சத்தம், விண்ணப்பத்தின் சத்தம் உண்மைக்கு எந்த தாயும் குழந்தை ஒரு வீரிச்சு டக்குன்னு அழுகுது அப்படின்னா அப்படியே மெதுவா ஆடி அசைஞ்சு, இல்லை அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒரு இதை போவோம் பார்ப்போம் அப்படின்னு யாராவது வருவாங்களா? எது இருந்தாலும் டபக்குன்னு போட்டுட்டு என்ன ஆச்சு, தாயோ தகப்பனும்ல அப்படிதான் ஓடி போய் இல்லை என்ன ஆச்சு, ஒரு எறும்பு கடிச்சிச்சா, என்ன ஏது என்ன எல்லாமே பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் இங்க இருக்கு. தேவனுடைய செயல்பாடு குணாதிசயம் நம்ம வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. நம்ம அவைய சத்தம், நம்ம விண்ணப்பத்தின் சத்தம், நம்ம நெருக்கத்துல இருந்து நம்ம கூப்பிடுற சத்தம், அவர் சன்னிதியில போய் செவில ஏறினோடனே எந்த அளவுக்கு ஒரு கிரியை எவ்வளவு வேகமா எவ்வளவு வீரியமா செய்யறார். அல்லேலூயா. கேருபீன் மேல ஏறி போறாராம், காற்றையே அப்படி சட்டைகளா கொண்டு அப்படி பறந்து போறாராம். அந்த வேகத்துல போறாராம், வேலை செய்யறாராம் நமக்காக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கருங்குணங்களையும் ஆகாயத்து காரணங்களையும் தம்மை சூழ்ந்து சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்கப்படினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்கப்படினார். உண்மைக்கு தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த அளவு பரிசுமையோட தேவன் நமக்காக செயல்படுறாரா? அல்லேலூயா. அவருடைய அன்பு, அப்ப அந்த அன்பின் உச்சம் நம்மளால கணக்கு பண்ணவும் முடியாது, விளங்கிக்கவும் முடியாது. உண்மைக்கு நம்மளாம் யோசிச்சு நம்ம அப்படியே நான் முழுதும் ஆண்டவருடைய தெய்வீக அன்பை, தேவ அன்பை, கிறிஸ்துவின் அன்பை நான் அப்படியே நான் உணர்ந்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிடவே முடியாது. அல்லேலூயா. அந்த அளவு அப்ப அந்த நெருக்கத்தை கொடுக்கிற வல்லமைகள் மேல, பிரச்சனைகள் மேல, காரியங்கள் மேல எந்த அளவுக்கு தேவன் அப்படி கோபத்தோடு செயல்படுறாரு பாருங்களேன்.
வானங்களை தாழ்த்தி இறங்குறாராம், அப்படியே மின்னல்களையும் ஒரு அம்புகள் போல அனுப்புறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரச்சனை இன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் நெருக்கத்தின் நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, ஒரு தேவைன்ற நேரத்துல நம்ம தாயுமானவரை தகப்பனுமானவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு நம்ம முந்திக்கிறணும். அல்லேலூயா. முதல் வேலையை அவதான் செய்யணும். புலம்புறது, பிரச்சனை பண்ணிக்கிறது, சங்கடப்படுறது, வேதனைப்படுறது, அழுதுட்டு இருக்கிறது, அங்கலாச்சிட்டு இருக்கிறது பிரயோஜனமே இல்லை. உடனே ஜெபமா மாத்தினா அது எந்த அளவு இன்ஸ்டன்டா, எந்த அளவு பெரிய ரட்சணியத்தை கொண்டு வருது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிறகு அதான் கர்த்தர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஆபத்து காலத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடுப்பா, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன பண்ணுவ, மகிமைப்படுத்துவ. அந்த அளவு நான் கிரியைகளை செய்வேன். அல்லேலூயா. அப்படிதான் செய்யறாரு. ஆச்சரியமா இருக்குது. அவர் சத்தத்தை தொனிக்க பண்றாராம், கல் மலையும் நெருப்பு தளரும் விழுதான். அவர் கூடுதலா கொஞ்சம் சத்தம் கொடுத்தாருன்னா கல்மழையும் நெருப்பு தளரும் கொட்டுது. உண்மைக்கு அவருடைய வல்லமையின் பிரதாபம்லாம் நம்ம யோசிச்சவும் முடியாது. இப்படிதான் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டவே முடியாது. அல்லேலூயா. ஒரு கட்டுக்குள்ள இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம அளவிடவே முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். ஆமென். அவர் பிள்ளைகள் சார்பில் எந்த அளவுக்கு அவர் கரிசனையானவரா, அக்கறையானவரா, பாசம் மிகுந்தவரா அப்படி நிற்கிறார். அல்லேலூயா. இதுதான் காமிக்கிறது, அதுதான் காமிக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, உனக்காக யுத்தம் பண்றவர் நானுப்பா, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திணிக்காத, நீ தடிக்காத, நீ என்னைய பாரு, நான் உன் பக்கத்துலதான் இருக்கேன், நான் உனக்காக வீரியமா வைராக்கியமா இருக்கேன். சத்துருக்களுக்கு தான் பிரச்சனையும் போராட்டமும் ஆபத்தும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா இல்ல, தேவனுக்கு விரோதமா எழும்புறது போல தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நிறைய இடத்துல சொல்றாரு, யுத்தம் உங்களுடையது இல்லை என்னுடையது அப்படிங்கிறார். ஏன் நாமத்தை நிமித்தம் உன்னை துன்பப்படுத்துறேன்னா அது உன்னோடது இல்லை, அது என்னுடையது அப்படிங்கிறார். அதனாலதான் தேவன் இந்த அளவு மகிமையானவரா எழும்பி அக்கறையும் கரிசனையும் தீவிரமும் வேகமும் உடையவரா கிரியைகளை நடப்பித்து அக்கடங்க பண்ணி நற்மூலமாக்கி இல்பொருளாக்கி விடுதலையாக்கி மகிழ பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிப்போமே. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கடினத்தினாலும் உம்முடைய நாசி சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். எனினும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். பிரச்சனையும் போராட்டமும் அப்படியே அடிச்சுட்டு போற வெள்ளம் போல முழுகி போட்டுருமோ, இல்லாமாக்கி போட்டுருமோ, அழிச்சு போட்டுருமோ, கொண்டு போட்டுருமோ அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு போறது மாதிரி இருக்கும்போது அவர் கையை நீட்டி அழகா அதிலிருந்து அப்படி தூக்கி எடுத்து கண் மலையின் மேல உயரத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், நீரோட்டங்கள் இல்லாத மகிமையின் ஸ்தானத்துல நம்மளை வைக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். உண்மைக்கு இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறதுக்கு ஏதுவா இருந்துச்சு. என்னிலும் அதிக பலத்த சத்துரு தான். சத்துரு என்னோட அதிக பலமாக கூட இருந்திருக்கலாம். ஆனா அவனுடைய கைக்கு
பாதுகாக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பகைக்கிறவர்களுடைய கைக்கு எல்லாம் நம்மளை விடுவித்து பாதுகாக்கிறாராம். ஆமென், அல்லேலூயா. உண்மைக்கு சில பேரெல்லாம் நிதானிக்கவே முடியல. அதை தாவீது சொல்வார்ல, காரணமே இல்லாம என்னை பகைக்கிறவங்க என் தலைமுடியை விட அதிகமா இருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறாங்க. காரணமே இல்லை பொறாமை, காரணமே இல்லை பகை, காரணமே இல்லை ஏதோ ஒரு தீமை. இவங்கெல்லாம் எதுக்கு நமக்கு தீமை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இவங்க எதுக்கு இப்படி நம்மளை பத்தி, இவங்களுக்கு என்ன தெரியல, என்ன ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க? ஒண்ணுமே இருக்காது, காரணமே இருக்காது, காரணமே இருக்காது. ஏதோ பொறாமையா இருக்கும், ஏதோ அவங்க தப்பா கேள்விப்பட்டிருப்பாங்களா இருக்கும். நம்மகிட்ட பேசியிருக்க கூட மாட்டாங்க, பழகி இருக்க கூட மாட்டாங்க. ஆனா நம்மளை பத்தி என்னென்னமோ தப்பா பேசிட்டு இருப்பாங்க, நற்பெயர்களெல்லாம் கெடுக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம், பிரச்சனைகளுக்கெல்லாம், போராட்டங்களுக்கெல்லாம் தேவன் என்ன செய்வாங்கிறாரு? நான் விலக்கி பாதுகாப்பேன்பா. தீமை தொடாதபடியா பொறாமையோ, குக்கரிப்போ, வன்பனோ, தீயக்கூடிய சதியோ, நாசமோசமோ, கொள்ளாங்கோ, இந்த உலகத்தின் சகல கொள்ளாங்கோ, அதான் சொன்னால இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகலில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய். அல்லேலூயா. பகலில் பறக்கிற அம்பு உன்னை சேதப்படுத்தாது. 91ஆம் சங்கீதத்துல நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு இல்ல, ஏன்னா நீ உன்னதமானவர் மறைவுல இருக்க, சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்க. ஆமென். எப்படி ஒரு கோழி தன் சிறகுகளுக்குள்ள அப்படியே தன் குஞ்சுகளை அப்படியே அழகா அரவணைச்சு வச்சுக்கிறதோ, அந்த மாதிரி நான் என் சிறகுகளை அப்படியே உன்னையும் இலைகளையும் முழுவதுமா அப்படியே மூடி மறைச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கிலும் அதிக பலவான்களா இருந்த என் சத்துருக்களுக்கு எல்லாம் என்னை விலக்கி ரட்சித்தார். என்னை பகைக்கிறவர்களுக்கு எல்லாம் என்ன விலக்கி ரட்சித்தார். ஆமென், அல்லேலூயா. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தர் ஆதரவா இருந்ததுனால என்ன செஞ்சாரு? விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நெருக்கத்துல, இடுக்கத்துல, பிரச்சனையில, போராட்டத்துல அந்த இடத்துல விடல, அழகா அப்படியே கையை நீச்சி அழகா தூக்கி எடுத்து விசாலமான இடத்துல வச்சாராம். ஏன்? நம்ம மேல பிரியமா இருக்கிறாராம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்குது. ஆமென், அல்லேலூயா. என் மேல் பிரியமா இருந்தபடினால் என்னை விசாலமான இடத்திலே வைத்தார். உண்மைக்கு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சொப்பனம் இப்போ பார்த்தது மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல நிற்கிறேன், கூட என் கூட யாரும் இல்லை, சுற்றியும் பார்த்தீங்கன்னா அப்படி பிரச்சனைகளும் அந்த பிரச்சனையை கொடுக்குற அந்த வல்லமைகளும் வெறியும் அப்படி சுத்து போட்டு நிற்கிது. நான் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கு. பார்த்தா ஒருத்தர் அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு. பாருங்க, அப்படியே வந்து நின்று அப்படி கையை நீட்டுறாரு. உன் கையை என் கையில் கொடு அப்படின்னு பாருங்க. அப்படி நான் யோசிக்கிறேன், யோசிச்சுட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்தது வேற கெட்டப்ல வராரு. உண்மைக்கு ஏசப்பாவை அந்த மாதிரி கெட்டப்ல நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். அவ்வளோ மாடர்னா, அவ்வளோ ஸ்டைலா அப்படி வந்து நிற்கிறாரு. ஜீன்ஸு டிஷர்ட்லாம் அந்த அளவுக்கு வந்து இருக்கு நிற்கிறாரு. திரும்ப 2வது முறை வந்து அப்படி கையை நீட்டாரு. உன் கையை என் கையில் கொடு அப்படி பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு விசுவாசி பாருங்க, எந்த அளவு விசுவாசம், எந்த அளவு நம்பிக்கை, எந்த அளவு அது என்ன காரணம்னு புரியல. அப்பயும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் 3வது முறையா 3வது இன்னொரு கெட்டப்புல அப்படி வந்து நிற்கிறார். இன்னும் அதே தான் செய்யறார். கையை நீட்டுறாரு. உன் கையை என் கையில கொடு. இல்லையா, ஒண்ணுமே பேச, சும்மா அப்படியே அழகா அப்படியே நீட்டுறாரு. கையை கொண்டா வா அப்படின்ற மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே உண்மைக்கு மறக்கவே முடியாது. இப்ப பார்த்தது மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நிச்சயமா 30 வருஷத்துக்கு மேல இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு பாருங்க எவ்வளவு. நான் கொடுக்க மாட்டேன், சரி போ, கொடுக்கலன்னா போறீங்க போ, பிரச்சனையில கடை சுத்தி அவ்வளவுதான் வெறி கொண்டு பிச்சு போட்டுற மாதிரி நீங்க ஆக்ரோஷமா பாருங்க. அவருடைய அன்பு பாருங்க எந்த அளவுக்கு. 3வது முறை அப்படி நான் பாட்டு என் கையில் எடுத்து ஒரு கையில வைக்கிறேன், அவனுக்கு தூக்கி சரன்னு பறந்துட்டேன். அல்லேலூயா. அப்படி கொண்டு போய் நல்ல ஒரு பிரச்சனையும் இல்லாத, போராட்டமே இல்லாத, நல்ல இனிமையான, நல்ல அப்படி பிரசண்டான இடத்துல அழகா வைக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அப்படியே அது ஞாபகம் வந்துடும், அப்படியே ஞாபகம் வந்துடும். ஆமென். பாருங்க எந்த அளவு கையை நீட்டி நெருக்கத்துல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கி, யுத்தங்களே இல்லாம, போராட்டமே இல்லாம, போராடிட்டே கிடன்னு விட்டுறாம பாருங்க எவ்வளவு அன்போட, அக்கறையோட, கரிசனையோட அந்த இடத்துல இருந்து நம்மளை விடுவிச்சு விசாலமான இடத்திலே வைத்தார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மேல பிரியமா இருக்கிறாராம். ஆமென். ஒரு முறை இல்ல 2 முறை நான் கொடுக்க மாட்டேங்கிறேன், 3வது முறையும் வந்து நீச்ச அவருடைய அன்பை நம்ம எங்க போய் உண்மைக்கு அதனால்தான் சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு கொஞ்சமாவது விளம்பும் அப்படின்றதான் தாய் அன்பை சொல்றாரு. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நாம் தேற்றுவன்பா. விட்டு கொடுக்காத அன்பு, விட்டு கொடுக்காத அன்பு. ஒரு 50 வயசு இருக்கும் அவங்க பையனுக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க 50-55 வயசு இருப்பாரு. அவனை என் கைக்குள்ள வச்சு நான் கொஞ்சம் திருப்பிட்டு அவன் சரியாயிடுவான். ஆனா அவருக்கு வயசு எப்படியும் 55க்கு மேல இருப்பாரு. அது என்னடா அந்த தாய் நம்ம விலகிக்க முடியல. ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு இதுக்கு மேல இவங்க கைக்குள்ள வச்சு அவர் திருத்த போறாங்களாம். அந்த அந்த அன்பு அது அது அப்படிதான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். என்னடா இதுன்ற மாதிரி அவ்வளவு அழகா வந்து கரம் நீட்டி, அவர் அன்பின் கரத்தை நீட்டி அழகா தூக்கி எடுத்து அழகா மேன்மையின் மகிமையின் ஸ்தானங்கள்ல நம்மளை வைத்து நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பை நம்ம அளவிடவே முடியாது. எந்த அளவு ஆக்ரோஷத்தோட அந்த நம்ம மேல வச்ச அன்பு எந்த அளவுக்கு அது வீரியமும் மகிமையுமா இருக்குதுன்றத சத்துருக்கள்கிட்ட அவர் காமிக்கிற அந்த ஃபேஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. பாருங்களேன், என் பிள்ளைக்கு எதிராக வரியா, என் பிள்ளைக்கு எதிராக காரியம் பண்ணுவியா, என் பிள்ளைக்கு எதிராக நீ தீமை செய்வியா அப்படின்ற மாதிரி ஒரு எந்த அளவு கோவத்தோடு கிழிய நடப்பிக்கிறத பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம மேல வச்ச அன்பு விளங்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அந்த மகிமையின் அந்த அன்பை கொண்டாடி கொண்டாடி அப்பாவுக்கு மகிமை செலுத்தி வாழ்நாளும் போதாது. உண்மைக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தாலும், வாழ்நாள் முழுவதும் சொல்லிட்டு இருந்தாலும், அவர் செய்த நன்மைகளுக்கும், ஆறுதல்களுக்கும், தேறுதல்களுக்கும், அக்கறைகளுக்கும், கரிசனைகளுக்கும், பாதுகாப்புக்கும், ஆசீர்வாதங்களுக்கும், நன்மைகளுக்கும் நம்ம நன்றி சொல்லி முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. எத்தனை நல்லவராயிருக்கிறீர், எத்தனை கரிசனை மிகுந்தவராயிருக்கிறீர், எத்தனை பிரியமுடையவராய் எங்கள் மேலே இருக்கிறீரப்பா. நன்றி. எங்களிலும் அதிக பலவான்களாய் இருந்த சத்துருக்களின் கைகளுக்கு எங்களை விலக்கி விடுவித்தவரே உமக்கு நன்றி. எங்களை பகைக்கிறவர்களின் கையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினவரே உமக்கு நன்றி. நெருக்கத்தில் இருந்த எங்களை விடுதலை ஆக்கி விசாலத்தில் வைத்து மேன்மையின் மகிமையில் நடத்துகிறீரே உமக்கு நன்றி. ஜலப்பிரவாகத்தில் அடித்து சென்றது போல சென்ற எங்களை உங்க அன்பின் கரம் நீட்டி வந்து அழகாய் எங்களை தூக்கி எடுத்து கண்மலைகளின் உச்சிகளில் வைத்திருக்கிறது போல உங்க அன்பிற்குள் வைத்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழும்.
பசும் புள்ளை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உன்னை எகிப்திலிருந்து நீ புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. வார்த்தைகளின்படியே, வாக்கு தத்தங்களின்படியே, தெய்வத்தின் தாய் அன்ப, மிகுதியின் அன்ப நாங்கள் அனுதினமும் ருசிக்கும்படி, அப்பா பெற்று அனுபவிக்கும்படி, நன்றி சொல்லி உண்மையில் களி கூறும்படி கிருபை பாராட்டுகிறீரே. உமக்கு நன்றி. அற்புதமாய் அதிசயமாய் அப்பா நடத்துகிறீரே. நன்றி. எத்தனை கிருபை அப்பா, எத்தனை கிருபை. தீமைகள் தொடாதபடி, பிரச்சனைகள் தொடாதபடி, ஒன்றையும் இழந்து போகாதபடி, தகப்பனை ஒன்றும் சேதமாய் போகாதபடி, தகப்பன் எத்தனை கிருபை, எத்தனை அன்பு. நீரின் மேல் பிரியமாயிருந்தபடியினால் அப்படிதான் இருக்கீங்கப்பா. நன்றி. ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவரே, ஒவ்வொருவருக்காக உங்க ஜீவனை கொடுத்திருக்கிறவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்துதல்கள் சொல்லும் பொழுதே தேவனுடைய அந்த ஜீவ நதி அப்படி வார்த்தைகள் சொன்னது போலவே சலசலப்பு இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, அப்படியே நம்ம அடிச்சு போற அந்த இறைச்சல்லாம் இல்லை. அமர்ந்த தண்ணீர் மாதிரி அழகா போகுது, ஆனா வேகமா போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பயும் அப்படிதான் காண்பிட்டீங்க. அல்லேலூயா. நம்ம ஒருவருக்கொருவர் சமாதானம் அறிவிக்கும் போதும் அப்படிதான் அந்த நதி அப்படியே நம்மள சுத்தி பாஞ்சுது. இப்பயும் அப்படியே சுத்தி பாயுது. அல்லேலூயா. நம்மளை சுத்தி பாயுது, நம்ம எல்லைகளை சுத்தி பாயுது. காமா ரம ரத ரம மரதரனா தா வா சமாதான நதியை போலும்னு சொன்னாரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏதோ துளியா இல்ல, ஏதோ கொஞ்சமா இல்ல, நதிய போல, நதிய போல, வற்றாத நதிய போல அப்பாவோட சமாதானம் நம்ம எல்லைகளிலே, நம்ம உள்ளங்களிலே, நம்ம இல்லங்களிலே தே வேரே ரே தே ரகதரே ரே ஷே ரே ரே மேஷே பாய்கிறது, 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 பாய்கிறது. நன்றி அப்பா. ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய், கரிசனைகளுக்காய், அக்கறைக்காய், எங்களுக்காய் நீர் வீரியமாய் தீவிரமாய் யுத்தங்களை நடப்பிக்கிறதற்காய், எங்களை விடுதலையாக்கி விசாலத்திலே வைத்து எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஆசீர்வாதங்கள், மகிமையின் ஆசீர்வாதங்களாய் ஒவ்வொரு எல்லைகளிலும் இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. சொந்தத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா. நன்றி சொல்லி, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி ஆசையாய் பாசமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்கள் கரங்களை எப்பொழுதும் உங்க கரத்துல நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கப்பா, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க நடத்துங்க,
கமரஷி தொல்மேல் வைத்து நடத்துங்க, கரம் பிடித்து நடத்துங்க, கண்ணின் கருவிழி போல நடத்துங்க, மேன்மை மகிமையுமாய் நடத்துங்க. மாரியாம ஷனரபா கானரம ஷியானரா மாரதரனரதரனா ஓலி விடரதரனரே மேரி திரனரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, கொடான கோடி நன்றி. சொத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா, glory, ஆமென். இத்தனை அன்புள்ளவராய், இத்தனை தீவிரமானவராய், இத்தனை கரிசனை உள்ளவராய் எங்களோடு நீர் இருக்க எதை குறித்தும் கவலையோ கலக்கமோ பயமோ அச்சமோ ஒன்றும் இல்லப்பா. நேர்த்தியாய் நடத்தி செல்லுவீர், மகிமையாய் நடத்தி செல்லுவீர். சொர்க்கத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா, glory, ஆமென்.